ஷே ஏப்பா பிரம்மா பேசுகிறப்பா. டெல்லி காவல்துறை அதிகாரிக்கு டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் காவல்துறை அதிகாரி இதுலேயே செக்ஷன் 1008 செக்ஷன் வச்சுருக்கான். எப்படி அரசியல்வாதி எப்படி வச்சுருக்கான் பார்த்தியா? இப்போ அந்த கணக்கை முடிச்சாச்சு. நம்ம கைலாசத்துலேருந்து ஓலை அனுப்பியாச்சு. முடிஞ்சு போச்சு, சொல்லிட்டாரு. அப்படியே சொல்லிட்டாரு. ஏன்ட்டே விளையாட்டா அப்படின்னு கேள்வி கேட்காரு. இப்போ ஏன்ட்டே விளையாட்டான்னு கேட்காரு. கடவுளே கேட்காரு உட்காந்து. புரியுதா? நாங்கள் வெளியே மேடையில் நிற்கும், ஏன்ட்டே விளையாடுதானா காவல்துறை அதிகாரி அப்படின்னு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. புரியுதா? முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. உனக்கு நோட்டீஸ் மதுரை, விருதுநகர், ராஜபாளையம், தெக்குப்பாளையம், தலபாயபுரம், உனக்கு நோட்டீஸ் இப்போ ஒருக்கா நான் அனுப்பியிருக்கேன் அப்படின்ட்டார். அப்போ ஏன்ட்டே விளையாட்டான்னு கேட்காரு. இப்போ நீதிமன்றம் கோர்ட்டில் போய் கேட்கணும், காவல்துறை வந்து கேட்கணும். ஐயா கடவுள் போட்டுக்கிட்டு இருக்கார் கணக்கு, இப்போ பழையபடி ஓலை வருது என்ன அப்படின்னு கேட்கணும். கேட்க மாட்டான், அது கேட்க மாட்டான். அரசியல்வாதி இருக்கான்ல, அதுக்கு தானே இப்போ நாய் மண்டை ஓட அனைத்தும் தூக்கி வைடா சொருவிடாங்காரு. அப்போ அவனுக்கு மூளை கலங்கி போவோம். அப்போ எதை அடிக்கணும், எதை செய்யணும், என்ன பண்ணணும்னு தெரியாத அளவுக்கு இப்போ விடுதார். புரியுதா? தப்பு செய்யாத கடவுளே உட்காந்துட்டார். உட்காந்து கணக்கு உட்காரணும். உலக நாடே சிபி ரிப்போர்ட்டு, சிஐடி ரிப்போர்ட்டு, உளவுத்துறை, அத்தனை ரிப்போர்ட்டு அதிகாரி இருக்கான். இந்த கணக்கு இங்கே உள்ளே வருது எல்லாமே தெரியும். தெரியாதில்ல, தெரியாமல் உட்காந்து அவன் நாடகம் ஆடுதான். நம்ம நாடகம் ஆடலை. நீ செஞ்ச தப்பு கடவுள் பூமியிலேருந்து கணக்கை விடுதார். கவர்மெண்ட்டாக வச்சு பூமியை பாழாக்கியிருக்கேங்கிற கணக்கை விடுதார். அவன் பிறப்பில் இருக்கானா விவசாயம் பண்ணி ஒதுக்கி விட்டு போய்கிட்டே இருந்துக்கணும். ஒதுக்கி விட்டுந்தா விவசாயம் பண்ணிக்க கொஞ்சம் தான். அதுக்காக டாக்டராக கொடுத்துலாம் இப்போ எழுதி வச்சுருக்கான் பாரு ஒரு மொட்டையம் பேப்பரை. இப்போ மொட்டையம் இருக்கான்லப்பா, மொட்டையம் பேப்பர் மண்டைக்குள்ளே இந்த நாய் மண்டை ஓட சொருவிடுவான். இன்றைக்கி திங்கக்கிழமை நாள் ஐயா போட்டார். சொருவிரு காவல்துறைக்கும் உலக நாடே நாய் மண்டை ஓட திணிச்சிடுவேன். உலக நாடே காவல்துறைக்கு கணக்கு முடிஞ்சு போச்சு. முக்கால் சத்தியம். தப்பாக நினச்சி தப்பாக ஓடணும், ஆடணும், பாடணும் அப்படின்னு நினச்சா உட்கார்ந்த இடத்துல பல்டி அவர் அடிப்பார். பூமியில் இறங்கி தூக்கி எறிஞ்சு போடுவார். புரியுதா? கணக்கு போட்டாச்சு. தாம் பிள்ளை வாரிசில் உட்காந்து வாரிசு பிள்ளைகளை வச்சு உலக நாடு நடத்திக்கிட்டு இருக்கார். அப்போ எவ்வளோ பெரிய விளையாட்டு விளையாடுதான். நீ காவல்துறை அதிகாரி, பல கோடி அரசியல்வாதி, சாமி ஆடுறவன் போகிறவனை நீ வேடிக்கை பாரு. நான் என்ன கூத்தடிக்கேன், நான் என்ன கூத்தடிச்சு விடுதோம்னு பாடுறா அப்படின்ட்டார். அவர் ஏற்கனவே கடவுளில் படைக்கிறது அவர் தான். உன் மண்டை மூளைக்குள்ளே என்ன வேலை செய்யுதுன்னா அவர் அது உட்கார்ந்த இடத்துல பார்ப்பார். இவன் என்ன வேலை பார்க்கான், இவன் என்ன செய்தான், இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், இவன் இந்த ஜெம்மத்தில் என்ன பண்ணியிருக்கான், எந்தெந்த ஜெம்மம் அப்படிங்கிற கணக்கு அவர் எடுக்கார். காவல்துறைக்கு டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் போட்டாச்சுப்பா. நம்ம தப்பு செய்கிற மாதிரி உள்ளே போகாது கணக்கு. கைலாசத்துலேருந்து தப்பு செய்த கணக்கு உள்ளே போகாது. கரெக்டான பதில் கணக்கு எடுத்து கொடுத்துருக்காரு. கடைசி ஒரு முற்றுப்புள்ளி கேட்பார். நீ கணக்கு எடுத்தியா எடுக்கலையான்னு கேட்பார் காவல்துறை. ஏற்கனவே பார்த்து கொண்டே இருக்கான் அதிகாரி பூரா, எல்லாம் பார்க்கான். அந்த கணக்கு கொஞ்சம் ஓரம் ஒதுங்குது செய்தான். அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் இவ்வளோ கணக்கு முத்தி வந்துருச்சு, எல்லாம் மோசத்தில் போகுது. அப்போ உட்காந்து கணக்கு நீதிமன்றத்தில் கோர்ட்டுக்கு போகணும். தெக்குப்பாளையம், ராஜபாளையம், சிலிவுத்தூருக்கு போகணும். இது என்ன ஐயா கணக்கு விட்டுக்கிட்டு இருக்காரு, இன்னும் இவ்வளோ விளையாட்டு அரசியல்வாதி விளையாடு தான். இதுக்கு என்ன முற்றுப்புள்ளி? நீதிமன்றத்தில் இருக்குது, சட்டப்படியாக இருக்குது. கடவுளே பூமியில் வந்தால் கணக்கு கொடுத்தாகணுங்கிற கணக்கு உள்ள நீதிமன்றம் கோர்ட்டில் இருக்குது. இல்லைன்னு சொல்லலை, அதே இருக்குது. டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் முத்திரை அடித்து வச்சுருக்காரு. அவரே ஒருத்தரை வச்சு ஏற்றி கணக்கு உள்ளே இருக்குது. இவங்க போய் எல்லாம் அந்த பெட்டிஷனை பூரா போட்டு பாழாகிட்டான். சரி, இந்த கணக்கு முடிஞ்சு வச்சுப்பா. முக்கால் சத்தியம்.